Vanakkam and welcome to CSE Tamila by Easy Tutorials. To watch the same content in English, click the link in the description box. இந்த வீடியோல நம்ம செலக்டோட டிஸ்டிங் யூனிக் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ நம்ம கிட்ட செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதுல யூனிக்கான டூப்ளிகேட்ஸ் இல்லாத ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆகி வேணும் அப்படின்னா நீங்க இந்த டிஸ்டிங் இல்லைன்னா யூனிக் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் தான். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எம்ப்ளாயி டேபிளில் செலக்ட் பிளேஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு பிளேஸ் அப்படிங்கிற காலம் ஃபுல்லாகவே வருது. ஸோ இதில் வந்து ஒரே வேல்யூ திரும்ப திரும்ப வருது. தமிழ்நாடுவே 4 தடவை இருக்குது, கோவா 2 தடவை இருக்குது, அந்த மாதிரி நிறைய ரிப்பீட்டட் டைம்ஸில் இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்டேட்ல இருந்து தான் இந்த எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பிளேஸ்க்கு முன்னாடி செலக்டுக்கு அப்புறம் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு கொடுத்தா எனக்கு டிஸ்டிங்க்டான டூப்ளிகேட்ஸ் இல்லாத ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும் எனக்கு வரும். ஸோ இது 4 தடவை தமிழ்நாடு இருக்குன்னா அதுக்கு பதிலாக ஒரு தடவை தான் வரும். அதே மாதிரி கோவா 2 தடவை இருக்கா, ஒரு தடவை தான் வரும். ஸோ இதுதான் வந்து டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணிங்கனாலும் யூனிக்குங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ செலக்ட் யூனிக் பிளேஸ் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு கொடுத்தாலும் சரி, செலக்ட் டிஸ்டிங் பிளேஸ் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு கொடுத்தாலும் சரி. ஸோ இதுதான் செலக்ட்டுக்கும் டிஸ்டிங்க்கும் யூனிக்கும் உள்ள அவுட்புட். ரெண்டுமே உங்களுக்கு சேமாக தான் கிடைக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருந்துன்னா இதுவும் உங்களுக்கு 1, 3, 4, 2 அந்த மாதிரி மாறி மாறி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிஸ்டிங்க்ட் இல்லைனா யூனிக் எந்த கீவேர்ட்னாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரிப்பீட் ஆகாத டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் 1, 3, 4, 2. ஸோ இந்த 4 டிபார்ட்மெண்ட் ஐடிஸ் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஸ்டிங்க்ட் கீவேர்டை நீங்கள் அக்ரிகேட் ஃபங்க்ஷனோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தனி வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வீடியோவை பார்த்தா தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ கவுண்ட்னா என்ன நம்ம அந்த வீடியோலேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் செலக்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்டார்னு கொடுக்கலாம், இல்லை கவுண்ட் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து செலக்ட் கவுண்ட் ஆஃப் பிளேஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ மொத்தம் 10 பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லி காமிக்குது. ஏன்னா இதில் பிளேஸ் இருக்கிற எல்லா ரெக்கார்டையுமே எனக்கு இதாகுது. இதை நான் டிஸ்டிங் பிளேஸ்ன்னு கொடுக்கலாம். அப்படின்னா எனக்கு டிஸ்டிங்க்டான பிளேஸ் மொத்தம் 4 டிஸ்டிங் பிளேஸ் தான். எதெல்லாம்? தமிழ்நாடு, கோவா, அசாம், டெல்லி. ஸோ அந்த 4 கவுண்ட்டை கரெக்டாக காமிச்சிருச்சு. ஸோ இந்த டிஸ்டிங் அப்படிங்கிற கீவேர்டை நீங்கள் டைரெக்டாக செலக்ட் கூடயும் யூஸ் பண்ணிக்கலாம், அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கூடயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு queryயோட பார்க்கலாம். ஸ்டே டியூன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு CSE Tamila by Easy Tutorials. நன்றி.